முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ அந்த பிக் பாஸ் சீசன் 10க்கு பால் ஊத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ரொமோஷனும் இது வரைக்கும் இவங்க பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி சீசன் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பயங்கரமா ப்ரொமோஷன் பண்றது என்ன, ப்ரொமோ விடுறது என்ன, போஸ்டர் விடுறது என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருவிழா மாதிரி கொண்டு போவாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த பிக் பாஸ் சீசன் 10 ஒரு மாதிரி இளவு வீடு மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்களுக்கான ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இந்த காமன் மேன் ஷோ வச்சு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி எடுத்து அது மூலமா இந்த பிக் பாஸ் சீசன் 10 ப்ரோமோட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது ஓரளவு கிளிக் ஆயிருக்கு. அது நம்மளால ஓப்பனா பார்க்க முடியுது. மக்கள் எல்லாருமே இந்த காமன் மேன் ஷோவை வளைச்சு காரி துப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஓரளவு ப்ரொமோஷன் கிடைச்சாலுமே மக்கள் கிட்ட இருக்க அந்த பிக் பாஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இவங்க ப்ரோமோவே விட மாட்டேங்காங்க. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரோமோ விட்டு மக்களை கொஞ்சம் ஹைப் ஏத்தினாதான் மக்கள் அந்த ஷோக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. பட் இவங்க எதுவுமே பண்ணல. இது வரைக்கும் ஒரே ஒரு ப்ரோமோ மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க ஒரு ப்ரோமோ வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, வேற லெவல்ல இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு. அப்ப நானும் வெயிட் பண்ணேன், சரி ஓகே ஏதோ ப்ரோமோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த வகையில இன்னைக்கு ஒரு ப்ரோமோ விட்டாங்க. ப்ரோமோவை கிளிக் பண்ணி பார்த்தா அது ப்ரோமோ மாதிரி இல்ல. அந்த ப்ரோமோக்குள்ள எதுவுமே இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிய வருது. இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கான ஒரு பாடல் வரப்போகுது. எல்லா சீசனுமே அந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணி அந்த சீசன் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 10க்குமே ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்றாங்க போல. அந்த பாட்டை வந்து யாரு கூட இவங்க கொலாப் பண்ணியிருக்காங்கன்னா சச்சு மதராசி அப்படிங்கிற ஒரு ராப்பர் கூட தான் இவங்க கொலாப் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோல கூட நீங்க கவனிக்க முடியும். நம்ம சேதன்ன பாட்டு பாடிட்டே வாராப்ல, ஒட்டி கிச்சி ஆஹா ஒட்டிக்கிச்சு, ஆஹா ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பாட்டு பாடிட்டே வந்து கண்ணாடி எடுத்து போட்டுட்டு ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே டக்குன்னு பார்த்தா கீழே இருந்து நம்ம சச்சு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறாப்ல. உடனே நம்ம அண்ணன் மேல இருந்து ஏய் சச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இவ்வளவுதான் ப்ரோமோ. அப்புறம் அவங்க 2 பேரும் மீட் பண்ற மாதிரி போட்டு ஒரு டைட்டில போட்டு முடிச்சு விட்டாங்க. ரிலீசிங் சூன் தான் போட்டிருக்காங்க. அந்த பாட்டு எப்போ வரன்னு கூட நமக்கு தெரியல. இதுல எனக்கான கேள்வி என்னன்னா, இந்த பாட்டும் ரிலீசிங் சூன் போட்டு வச்சிருக்கீங்க, இந்த பிக் பாஸ் சீசன் 10மே எப்போ வரப்போகுதுன்னு சொல்ல அதுவுமே ரிலீசிங் சூன் தான் போட்டு வச்சிருக்கீங்க. அந்த வகையில நீங்க எப்போதான் ப்ராப்பரான ப்ரோமோ விட போறீங்க? எங்களுக்கு தெரியும் நீங்க செப்டம்பர் 6 தான் ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி ஹாட் ஸ்டார்ல வந்து நீங்க அந்த விஷயத்தை லீக் பண்ணிட்டீங்க. டேட் எங்களால கவனிக்க முடியுது. இருந்தாலும் இன்னும் ப்ராப்பரா எந்த ஒரு ப்ரோமோ விடாம இருக்கீங்களே, எதுக்கு? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் டீம் மாறி இருக்காங்கல்ல, பிக் பாஸ்க்கான மொத்த டீமும் மாறி இருக்காங்க. பழைய டீம் வந்து அப்படியே மலையாளத்துக்கு போயிட்டாங்க. புதுசா எடுத்து போட்டிருக்க டீம் வந்து இருக்கிறதுலே ஒரு மாதிரி மட்டமான டீம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் காமன் மேன் ஷோக்கான எடிட்டிங்லாம் கடும் கேவலமா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆடியோலாம் அவ்வளவு மட்டமா இருக்கு. அதாவது ஒரு இப்ப புதுசா பழகுற ஒரு எடிட்டர்கிட்ட கொடுத்தா கூட ரொம்ப தரமா எடிட் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் அங்க வந்து எந்த மாதிரி எடிட்டர் எடிட் பண்றாங்கன்னே தெரியல. ஆடியோ ஒரு நேரம் மேல போகுது, ஒரு நேரம் கீழே போகுது, இன்னொரு நேரம் அந்த பக்கம் ஆட்கள் பேசிட்டு இருந்தா சடனா அந்த பக்கம் வருது, ஆரிக்கான வாய்ஸ் வருது. ஒரு மாதிரி ஆடியோ எல்லாம் merge ஆகி சுத்திட்டு இருக்கு. அந்த வகையில் அவ்வளவு கன்றாவியா எடிட்டிங் போயிட்டு இருக்குது. சரி, எடிட்டிங் தான் தப்பா இருந்தாலும் எப்படி அந்த எடிட்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பா செக் பண்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பா அந்த எபிசோட் ஆடியோவை போட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது கூட உங்களுக்கு அந்த மிஸ்டேக் கண்ணுக்கு தெரியலையா? அவ்வளவு ஆக்கமாவா நீங்க அந்த எபிசோடுக்கான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றீங்க. ரொம்ப கன்றாவியா போயிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த பிக் பாஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் சீசன் கொஞ்சம் எடிட்டிங் சொதப்பிச்சு, நீங்களே பார்த்திருப்பீங்க. ப்ரோமோல ஒன்று விடுவாங்க, எபிசோட்ல ஒன்று விடுவாங்க, அந்த மாதிரி கன்றாவியா போயிட்டு இருந்து. சேம் அதே மாதிரி தான் இந்த வருஷம் காமன் மேன் ஷோல நடக்குது. ப்ரோமோல நிறைய விஷயங்களை காமிச்சாங்க, எபிசோட்ல காமிக்காம போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 10 என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு சில அப்டேட் மட்டும் கிடைச்சிருக்குது. ஒரு சைடு கண்டஸ்டன்ஸ், அதாவது போட்டியாளர்களுக்கான லிஸ்ட் நிறைய வருது. ஆனா எல்லாருமே சீரியல் ஆர்டிஸ்ட் தான். நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பூரா பயிலும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான். ஒன்னு சீரியல் ஆர்டிஸ்ட் உள்ள போறாங்க, இல்ல சீரியல் ஆர்டிஸ்ட்கான புருஷன் உள்ள போறாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் நம்ம பிக் பாஸ்க்குள்ள ஃபுல்லாவே சீரியல் ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. காமனர்ஸ் ஒரு 5 பேர் உள்ள போவாங்க. பட் இந்த காமன் மேன் ஷோக்குள்ள இருக்க யாருமே காமனர்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த காமனர்ஸ் எல்லாமே அந்த ஷோவை நடத்துறவங்களுக்கான காமன் பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. மற்றபடி உண்மையான காமனர்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க ஒரு சில பேர் குவாலிஃபை பண்ணும்போதே நமக்கு ஃபீல் ஆகுது இவங்க யாரோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு உள்ள போக போற அந்த 5 பேருமே காமனராலாம் இருக்க போறது இல்ல. அவங்களும் ஏதோ ஒரு செலிபிரிட்டியா தான் இருப்பாங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கான அப்டேட்லாம் பெருசா எதுவுமே லீக் ஆகல. வீட்டை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுமே 2 விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சைடு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, வீடு ஃபுல்லா ஒரு மாதிரி லக்ஸரியா இருக்க போகுது. லாஸ்ட் சீசன் வச்சிருந்தாங்கல்ல லக்ஸரி வர்சஸ் பூர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்லாம ஃபுல்லாவே வீடு லக்ஸரியா இருக்க போகுது. வீடு ஃபுல்லாவே லக்ஸரியா இருக்க போகுது. ஒரு மாதிரி வீடு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைடு கேட்டா ஃபர்ஸ்டே சொன்னாங்கல்ல அந்த வீடு ஃபுல்லாவே சர்க்கஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க.
பட் எனக்கு தெரிஞ்ச வீடு ஃபுல்லா கொஞ்சம் சர்க்கஸ் மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில கிளிப்ஸ் என்னால கவனிக்க முடிஞ்சுச்சு. அங்க வேலை பார்க்குற நம்ம வடக்கு நண்பர்கள் ஒரு சில வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஷூட்டுக்கு போவாங்கல்ல, வேற ஏதாச்சும் ஷோக்கு, அவங்க வந்து ரேண்டமா எடுத்து போடுற வீடியோல நிறைய விஷயங்கள் மாட்டுது. அந்த வகையில ஒரு சில விஷயங்கள் என்னால கவனிக்க முடிஞ்சு. நிறையவே இந்த சர்க்கஸ்க்குரிய பொருட்கள் அங்க இருந்த மாதிரி, அதாவது சர்க்கஸ் கூடாரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீடு மொத்தமா சர்க்கஸ் மாதிரி ரெடி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்னால கவனிக்க முடிஞ்சு. நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, அந்த ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 16 வந்து இப்படிதான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, மேபி அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் லக்ஸரியா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா லாஸ்ட் சீசனே இதை வச்சு முடிச்சிட்டாங்க. அதனால லக்ஸரியா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதான் நம்மளை வந்து ஜோக்கர் ஆக்க போறாங்க. அவங்க வீடை வந்து ஜோக்கர் மாதிரி ரெடி பண்ணி மக்களை வந்து ஜோக்கர் ஆக்க போறாங்க. அதுக்கான ஒரு இதுதான் இது. ஸோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 10 வந்து எந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு இன்னும் நிறைய விஷயங்களை புதுசா ட்ரை பண்ணா மட்டும்தான் இந்த பிக் பாஸ் சீசன் 10 வந்து மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா சொல்ல போனா போட்டியாளர்களை நல்லபடியா எடுத்து போடணும், நல்லபடியா கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள், நல்லபடியா அடிச்சு பேசுற ஆட்களா இருக்கணும். சும்மா இந்த தண்ணி பழ மாதிரி ஆட்களை எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் காமன் மேன் சொல்ல கொஞ்சம் தண்ணி பழ மாதிரி ஆட்களை தான் இவங்க செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த வேலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு வந்து நான் போட்டியாளர்களுக்கான லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அவங்கெல்லாம் யார் யார் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரோமோ பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? ஒட்டிக்கிச்சி ஆஹா ஒட்டிக்கிச்சி ஆஹா ஒட்டிக்கிச்சி அப்படின்னு ஒன்று வந்திருக்குல்ல, இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டிருங்க. பாட்டை வந்து சேதனன் தான் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ப்ரோமோல எந்த ஒரு க்ளூவும் இருந்த மாதிரி இல்லை. எந்த ஒரு க்ளூவும் இல்லை. இந்த 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 ப்ரோமோக்கான அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கொரியா சைடு எடுத்த மாதிரி ஒரு சீன் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அதை கொரியா பேக்ரவுண்ட் மாதிரி ஒன்று வச்சு எடுத்திருக்காங்க. அதுவுமே கிரீன் ஸ்க்ரீன் தான். ஓகேவா? அதுவுமே ரியலாலாம் இருக்க போறது இல்லை. கிரீன் ஸ்க்ரீன் தான் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டிக்கிச்சுன்னு ஒரு பாடல் வரப்போகுது. அந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் சச்சு மதராசி இந்த நபரை பற்றி உங்க யாருக்கா தெரிஞ்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல போட்டுருங்க. நான் இப்போதான் பார்த்தேன். அவருக்கான பேரை போட்டோன்னே இன்ஸ்டால போய் பார்த்தேன். ரேப்பர், நிறைய பாடல் பாடியிருக்காப்புல, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல. ஸோ இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இவருக்கான அந்த ரேப்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் என்னென்ன சம்பவங்களை பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த 2 வீடு கான்செப்ட் இன்னும் அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கு. 2 வீடு கான்செப்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் காமன் மேன் ஷோ பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? ஏன்னா ஒரு மாதிரி குப்பை மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கான எபிசோட் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தோணிச்சு. அதுலேயே நிறைய கான்ட்ரவர்சி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இந்த காமன் மேன் ஷோ பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் பிக் பாஸ் சீசன் 10 என்ன சேஞ்ச் பண்ணி என்ன புதுசா இவங்க கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த ஹோஸ்ட்டை தூக்கிட்டு வரக்கூடாது. பல பேர் வந்து இன்னும் நம்ம சேதனை மேல கான்ல இருக்கீங்க. டப்புன்னு வந்து ப்ரோ ஹோஸ்ட்டை சேஞ்ச் பண்ணா வேற லெவல்ல இருக்கும் ப்ரோன்னு சொல்லக்கூடாது. ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற கதை தான். ஹோஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்றாப்ல. லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன் வந்து பெருசா இந்த கட்டுப்பாடு இல்லாம கொஞ்சம் அண்ணனை ஃப்ரீயா விட்டா டே 1ல இருந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. முக்கியமா டே 1ல இருந்து அடிச்சு பேசணும். லாஸ்ட் சீசன் அடிச்சு பேசாம விட்டு தான் சீசனோட கடைசியில இந்த மொத்த சீசன் ஒரு மாதிரி டர்ட்டியா மாறிடுச்சு. அந்த வகையில இந்த வருஷம் டே 1ல இருந்து அண்ணன் தப்புனா ஓப்பனா அடிச்சு டம் டிம்னு டே 1ல இருந்து அடிச்சு உடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஒட்டிக்கிச்சி மாமா ஒட்டிக்கிச்சி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.